எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வசனம், ஆண்டவர் தந்திருக்கிற வசனம் நல்ல வசனம். அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக. நிச்சயம்னா அர்த்தம் என்ன? கண்டிப்பாக, உண்மையாக, சத்தியமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆபிரகாமிட்ட இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த போது அவர் மேலே ஆணை போட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆணைக்கு இணங்க தான் ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆண்டவராகிய தேவன் இன்று நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதில் 2 ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. 1 உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், 2 நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக பண்ணுவேன்னா நித்திய காலமாகவும் நம்முடைய சந்ததி இந்த பூமியில இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு மாறி போகலாம். அன்று ஆபிரகாம் உலகத்தை விட்டு மாறி போனான். அவனுடைய சந்ததி இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல நிச்சயமாகவே அவர் நமக்கு வாக்கு தருகிறார். உன்னுடைய சந்ததி நித்திய காலம் வரைக்கும் உலகத்தை சுதந்தரிக்கும் என்று வாக்கு தருகிறார். அதற்கு அர்த்தம், உன்னுடைய சந்ததியின் குடும்பங்களிலே மலடு இருப்பதில்லை. உன்னுடைய சந்ததியும் 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 சந்ததியின் சந்தானமும் இந்த உலகத்தை சுதந்தரிக்கும் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் ஆண்டவர் சத்தியம் போட்டு, அதாவது கண்டிப்பாக நிச்சயமாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களையும் உசத்தி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் இயேசுவுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. ஆமே, இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய உபதேசத்திற்கு, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு உண்மையாக, எப்படி அவர் நிச்சயமாக சொல்லுகிறார். நான் என்ன சொல்றேன், உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உண்டு.